வணக்கம். ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும்னு உட்கார்றீங்க. லேப்டாப்ப திறந்து சரி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறப்போ போன்ல இருந்து ஒரு டிங் சத்தம். சரி என்னன்னு ஒரு செகண்ட் பார்த்துட்டு வச்சிடலான்னு எடுத்தா அவ்வளவுதான். போச்சு. ஆமா. ஒரு நோட்டிபிகேஷன், அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப்னு எங்கேயோ போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் அச்சுச்சோ வேலை செய்ய வந்தோமேன்னு ஞாபகம் வரும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை. நிச்சயமா. ஆமா, நாம கவனமா இருக்கணும்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்ம கவனத்தை சிதறடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு. உண்மைதான். அதனாலதான் இன்னைக்கு நாம கிறிஸ் பெய்லி எழுதின ஹைப்போ ஃபோக்கஸ் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். ஓகே. உங்க கவனத்தை எப்படி திரும்பவும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, உண்மையிலே முக்கியமான விஷயங்கள்ல எப்படி முழுசா கவனம் செலுத்துறதுன்னு சில பிராக்டிக்கலான வழிகளை பத்தி அலச போறோம். சூப்பர். இதுல விஷயமே எனக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆட்டோ பைலட் மோடு. ஆமா. அதாவது நம்ம தினமும் செய்யற சில வேலைகளை எந்த யோசனையும் இல்லாம ஒரு மெஷின் மாதிரி பண்றது. புத்தகத்துல பெத்துன்னு ஒரு பெண்ணோட உதாரணம் சொல்றாங்க. அவங்க காலையில எந்திரிச்சு பல் தேய்ச்சு காஃபி போட்டு வேலை கிளம்புற வரைக்கும் எல்லாமே தானா நடக்குது. ஆனா அவங்க மனசு மட்டும் வேற எங்கேயோ இருக்கும். கரெக்ட். நேத்து மீட்டிங்ல என்ன ஆச்சு, இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு மனசு எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கமான வேலைகளுக்கு ஆட்டோ பைலட் மோட் ஓகே. ஆமா. ஆனா நம்ம வாழ்க்கையோட பெரும்பகுதி இதே மோட்ல போனா என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் நேத்து என்னாலோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். சரியா சொன்னீங்க. வாரங்கள் மாதங்கள்னு வேகமா ஓடிடும். அப்பதான் நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் வாழ்ற வாழ்க்கை இதுதானா? முதல் படி என்ன? முதல் படி நம்ம கவனம் எங்க போகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு நம்ம வேலைகளை ஒரு 4 வகையா பிரிக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு. 4 வகையா பிரிக்கணுமா? ஆமா. இப்படி பிரிச்சு பார்க்கறது உங்க நேரமும் சக்தியும் எங்க வீணாகுதுன்னு உங்களுக்கு கண்ணாடி மாதிரி காட்டிடும். ஓகே, அது எப்படி பிரிக்கிறது? 2 கேள்விகள் வச்சு இது செஞ்சிடலாம். சரி. முதல் கேள்வி, நீங்க செய்யற வேலை உற்பத்தி திறன் கொண்டதா? அதாவது அந்த வேலையால ஏதாவது பிரயோஜனமான முடிவு கிடைக்குதா? 2வது கேள்வி, அந்த வேலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? ஓகே, ப்ரொடக்டிவா சந்தோஷமா? ஆமா. 2 கேள்விகளுக்கும் கிடைக்கிற பதில்களை வச்சு நம்ம வேலைகளை 4 கட்டத்துக்குள்ள அடக்கிடலாம். கேட்க நல்லா இருக்கு. அப்ப முதல் வகை என்ன? முதல் வகைதான் நம்ம எல்லாரும் அதிக நேரம் செலவிட வேண்டிய இடம். நோக்கமுள்ள பணிகள், பர்பஸ்ஃபுல் டாஸ்க்ஸ். பர்பஸ்ஃபுல். இதுல உற்பத்தி திறனும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். உதாரணத்துக்கு, கேல் என்ற நடிகைக்கு தன்னோட வசனங்களை ஒத்திகை பார்க்கறது ஒரு நோக்கமுள்ள பணி. அது அவங்க வேலைக்கு முக்கியம், அதே சமயம் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி பென் என்ற வங்கி மேலாளருக்கு சரியான முதலீடுகளை கண்டுபிடிச்சு வாடிக்கையாளர்களுக்கு உதவுறது ஒரு நோக்கமுள்ள பணி. அதுல ஒரு வித திருப்தி கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்க உங்களையே கேட்டுக்கணும், உங்க வாழ்க்கையில எது நோக்கமுள்ள பணி? ஆமா. ஒருவேளை அது உங்க வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுறதா கூட இருக்கலாம். சரி, 2வது வகை. 2வது தேவையான பணிகள், நெசசரி டாஸ்க்ஸ். ஓகே. இதுல உற்பத்தி திறன் இருக்கும், ஆனா சந்தோஷம் இருக்காது. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியோட வருஷ பட்ஜெட் மீட்டிங், நாள் முழுக்க நம்பர்களை பத்தியே பேசிட்டு இருக்கணும். ஐயோ. இது கம்பெனிக்கு ரொம்ப அவசியம், ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் அதுல பெரிய சந்தோஷம் இருக்காது. இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும், ஆனா இதுலயே நம்ம நாள் முழுக்க போயிடக்கூடாது. இதே எனக்கு நல்லா புரியுது. சில வேலைகளை தள்ளி போடவே முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஆனா 3வது வகை தான் கொஞ்சம் ஆபத்தானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சரி. 3வது வகை கவனத்தை சிதறடிக்கும் பணிகள், டிஸ்ட்ராக்டிங் டாஸ்க்ஸ். இதுலதான் நம்ம மாட்டிப்போம். ஆமா. இதுல உற்பத்தி திறன் துளி கூட இருக்காது, ஆனா ஒரு தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்கும். நம்ம நாள்ல 3/4 நேரம் இதுலதான் போகுது. சோஷியல் மீடியாவில் மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றது, தேவையில்லாத அரட்டை அடிக்கிறதுன்னு எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். இது நேரத்தை கொல்லுமே தவிர நமக்கு எந்த விதமான பயனையும் கொடுக்காது. கரெக்ட். நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே புரியுது. நான் ஒரு முக்கியமான கட்டுரை எழுத உட்காரும்போது திடீர்னு என் டெஸ்க்டாப்பை கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லனா பழைய ஃபைல்ஸை ஒழுங்குபடுத்துவேன். இது ஒரு முக்கியமான வேலைன்னு நானே என்னை ஏமாத்திப்பேன். ஆமா. ஆனா உண்மையில நான் முக்கிய வேலையை தள்ளி போடத்தான் இதை செய்யறேன். இது எந்த வகையில வரும்? நீங்க சொல்றது ஒரு அருமையான உதாரணம். அதுதான் 4வது வகை, தேவையற்ற பணிகள், unnecessary tasks. தேவையற்ற பணிகள்.
இதுல உற்பத்தி திறனும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒழுங்கா இருக்கிற ஒரு விஷயத்தை திரும்பவும் தேவையில்லாம மாத்தி அமைக்கிறது. இது ஒரு வேலைய போல தோணும். ஆனா ஆனா உண்மையில் இது தள்ளி போடுதலோட, அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷனோட ஒரு தந்திரமான வடிவம். ஓ ஒரு கஷ்டமான நோக்கமுள்ள வேலையை தவிர்க்கிறதுக்காக நம்ம மூளை இந்த மாதிரி தேவையற்ற வேலைகளை உருவாக்கும். அப்பா, இப்போதான் புரியுது நம்ம நேரமும் சக்தியும் எப்படியெல்லாம் வீணாகுதுன்னு. இந்த வகைப்படுத்துதல் ஒரு நல்ல ஆரம்பம். ம், ஆனா நம்மளோட முக்கியமான நோக்கமுள்ள பணிகள்ல எப்படி முழுசா கவனம் செலுத்துறது? அதுதான் அசல் கேள்வி. அங்கதான் ஹைப்பர் ஃபோக்கஸ் வருது இல்லையா? ஆமா. இப்ப நாம உரையாடலோட மையப்புள்ளிக்கு வரோம். ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கவனத்தோட உச்சகட்ட நிலை. ஓகே. ஒரு குறிப்பிட்ட வேலையில உங்க முழு கவனத்தையும் செலுத்தி மத்த எந்த கவனச்சிதறலும் இல்லாம அதுல மூழ்கி போறது. எனக்கு ஞாபகம் இருக்கு, காலேஜ்ல கடைசி நிமிஷத்துல ஒரு அசைன்மெண்ட் முடிக்கணும்னு ராத்திரி முழுக்க உட்கார்ந்து வேலை செய்வேன். ம், அப்போ பசி, தூக்கம், நேரம் போறது எதுவுமே தெரியாது. அந்த வேலை முடியற வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸா? சரியா சொன்னீங்க. அதுதான் ஹைப்பர் ஃபோக்கஸ். புத்தகத்துல பாலி என்ற ஓவியர் பத்தி சொல்றாங்க. ஓ அவங்க வரைய ஆரம்பிச்சிட்டா மத்த உலகமே மறந்துரும். மதியம் ஆரம்பிச்சா இரவு வரைக்கும் நேரம் போறதே தெரியாம வரைவாங்க. வாவ். அந்த நேரத்துல அவங்களுக்கு மன அழுத்தம், கவலை எதுவுமே இருக்காது. ஒரு முழுமையான அமைதி மட்டும்தான் இருக்கும். இந்த நிலைய நாம எல்லாரும் அடைய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு 4 படிகள் இருக்கு. ஓகே. முதல் படி என்ன? முதல் படி, ஒரு அர்த்தமுள்ள உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறது. சரி. அந்த வேலையை எதுக்காக செய்றீங்க, அதை முடிச்சா என்ன கிடைக்கும்னு மனசுல ஒரு தெளிவான நோக்கத்தை உருவாக்கிக்கணும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் இந்த வேலையை மட்டும்தான் செய்ய போறேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கற மாதிரி. சரி. 2வது படி, கவனச்சிதறல்களை முன்கூட்டியே நீக்கிறது. இதுதான் எல்லாத்துலயும் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆமா, போனை சைலண்ட்ல போட்டாலும் மனசு அதிலேயே தான் இருக்கும். ஆனா இத செஞ்சுதான் ஆகணும். ஹைப்பர் ஃபோக்கஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க சூழலை அதுக்கு தயார்படுத்தணும். ம், ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்றது, இமெயில் டேபை மூடி வைக்கிறது, நீங்க பிஸியா இருக்க போறீங்கன்னு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட முன்கூட்டியே சொல்றதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். 3வது படி என்ன? 3வது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் கவனம் செலுத்துறது. நம்ம மூளையால நாள் முழுக்க ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட மன ஆற்றல் தேவை. அதனால ஒரு யதார்த்தமான நேரத்தை நிர்ணயிக்கணும். ஆரம்பத்துல அடுத்த 45 நிமிஷத்துக்கு நான் இந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு ஒரு டைமர் செட் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சதும் ஒரு பிரேக். ஆமா, அந்த நேரம் முடிஞ்சதும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சரி. 4வது படி. 4வது தான் ரொம்ப முக்கியமானது. கவனம் சிதறும்போது அதை மறுபடியும் வேலைக்கு கொண்டு வரதுக்கு பழகிக்கிறது. இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஒரு ஆய்வுப்படி நாம முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மனசு கிட்டத்தட்ட 47% நேரம் அங்குமும் இங்கும் அலைப்பாயுதான். என்னது, 47%? அப்போ கிட்டத்தட்ட பாதி நாள் நம்ம கவனம் நம்மகிட்டயே இல்லையா? நம்பவே முடியல. ஆமா, அதனால கவனம் சிதறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஓகே. அப்படி உங்க மனசு வேற எங்கேயாவது போகும்போது, ஐயோ என் கவனம் போயிடுச்சேன்னு கோவப்படாம இல்ல உங்களே திட்டிக்காம, ஓகே மனசு அலைப்பாயுதுன்னு அது ஏத்துக்கிட்டு மெதுவா திரும்பவும் உங்க வேலைக்கு கவனத்தை கொண்டு வரணும். இது ஒரு பயிற்சி மாதிரி. ஆமா, செய்ய செய்ய உங்க கவனம் மேம்படும். இந்த 4 படிகளும் கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நடைமுறையில ஜொனாத்தன், மேரி, கென்ட் மாதிரி சிலருக்கு இது கஷ்டமா இருக்குமே. அவங்க கதையை வச்சு பார்த்தா மன அழுத்தம், ஒழுங்கற்ற சூழல், சிதறிய கவனம்னு பல தடைகள் இருக்கு. உண்மைதான். இந்த தடைகளை தாண்டி ஹைப்பர் ஃபோக்கஸ ஒரு பழக்கமா மாத்துறதுக்கு 2 முக்கியமான கருவிகள் இருக்கு. சரி, அது என்ன? முதல் கருவி தியானம். தியானம்னு சொன்ன உடனே இது ஆன்மீகம், சாமியார்னு யோசிக்க வேண்டாம். தியானங்கிறது உங்க கவனத்துக்கான ஒரு ஜிம் மாதிரி. கவனத்துக்கான ஜிம். இது நல்லா இருக்கு. நான் எப்பவுமே தியானம்னா மனச காலியா வச்சுக்கணும்னு நினைச்சேன். அது என்னால முடியவே இல்ல. அது ஒரு பொதுவான தப்பான புரிதல். தியானத்துல உங்க மனச காலியாக்க முயற்சி செய்ய வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலா உங்க மூச்சு காற்றுல கவனம் செலுத்தணும். உங்க மனசு வேற எங்கேயாவது போகும், அது இயல்பு. அப்படி போகும்போது அதை திட்டாம மறுபடியும் உங்க கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வரணும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது அலைவாயிர உங்க மனச கண்ட்ரோல் பண்ற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஓ, அதே சக்தி தான் வேலை செய்யும் போதும் உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவும். ஓகே, இப்போ புரியுது. 2வது கருவி என்ன?
வலுவான நோக்கங்களை உருவாக்குறது பொதுவான குறிக்கோள்களை விட ரொம்ப தெளிவான ஸ்பெசிஃபிக்கான குறிக்கோள்கள் வெற்றி வாய்ப்பை அதிகமாக்கும். உதாரணத்துக்கு நான் ஜிம்முக்கு போவேன்னு சொல்றது ஒரு பொதுவான நோக்கம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆமா, நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு பதிலா நான் தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு என் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஜிம்முக்கு என் தோஸ்து கூட போவேன்னு சொல்றது ஒரு வலுவான நோக்கம். இதுல எல்லா விவரமும் இருக்கு. என்ன, எப்போ, எங்கே, யாருடன். ஆமா, இது ஒரு செயல் திட்டமா மாறிடுது. டெரன்ஸ் அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறத விட நான் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன்ல தேடி குறைஞ்சது 3 வீட்டு ஓனர்களுக்கு இமெயில் அனுப்புவேன்னு மாத்திக்கிட்டா அது தானா நடக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர். ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய மன ஆற்றல் செலவாகும்னு சொன்னீங்க. ஆமா, அப்போ அந்த ஆற்றலை திரும்ப எப்படி நிரப்புறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நாள் முழுக்க இதே மாதிரி வேலை செஞ்சா சீக்கிரமே டயர்ட் ஆகிடுவோம். நிச்சயமா. உங்க மன ஆற்றலை ஒரு ஃபோன் பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை ரீசார்ஜ் பண்ணாம விட்டா அது வேலை செய்யாது. உங்களுக்கு ஓய்வு தேவைன்னு உங்க மூளையே சில அறிகுறிகளை காட்டும். அது என்ன மாதிரி அறிகுறிகள்? சின்ன விஷயத்து கூட கவனம் சிதறும், வேலை செய்ய பிடிக்காது, ஒரு சுலபமான வேலையை முடிக்க கூட ரொம்ப நேரம் ஆகும். இதெல்லாம் உங்க மன பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, அப்போ அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண என்ன வழிகள் இருக்கு? முதல் மற்றும் மிக முக்கியமான வழி தூக்கம். தூக்கமா? ஆமா, ஒரு ஆய்வுல போதுமான அளவு தூங்குறது நம்ம கவனத்தை 58% வரைக்கும் அதிகப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 58%? ஆமா, நல்ல தூக்கம் உங்க மூளைக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. அடுத்த வழி பயனுள்ள இடைவேளைகள் எடுக்கிறது. பயனுள்ள இடைவேளைகள்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு பிரேக்னா போன் எடுத்து இன்ஸ்டாகிராம் பாக்குறதுதான். அது மன ஆற்றலை இன்னும் குறைக்கும்னு சொல்றீங்க. அது ஏன்? அதுவும் ஒரு வகை ஓய்வு தானே? இது ஒரு அருமையான கேள்வி. நாம ஓய்வுன்னு நினைச்சு செய்யற பல விஷயங்கள் உண்மையில நம்ம மூளைக்கு இன்னும் அதிக வேலை கொடுக்குது. அப்படியா? சோஷியல் மீடியா பார்க்கும்போது உங்க மூளை தொடர்ந்து புது புது தகவல்களை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கு. அது உண்மையிலே ஓய்வு எடுக்கிறது இல்ல. ஓ. ஒரு பயனுள்ள இடைவேளைக்கு 3 தகுதிகள் இருக்கணும். அதுக்கு அதிக முயற்சி தேவைப்படக்கூடாது, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அது உங்க வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது. அப்போ எதுதான் பயனுள்ள இடைவேளை? போனை பாக்குறதுக்கு பதிலா உங்க சேர்லேருந்து எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு நடந்து போயிட்டு வர்றது. ஒரு தோஸ்த் கிட்ட 5 நிமிஷம் போன்ல பேசுறது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்க மூளைய வேலையிலிருந்து முழுசா விடுவிச்சு அதுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கும். இடைவேளை எவ்வளவு நேரம் எடுக்கணும், எப்போ எடுக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, நம்ம மன ஆற்றல் சுமார் 90 நிமிட அலைகளா வருது. 90 நிமிட அலைகளா? ஆமா, அதாவது சுமார் 90 நிமிஷம் தீவிரமா ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவனம் குறைய ஆரம்பிக்கும். அதனால ஒவ்வொரு 90 நிமிஷம் வேலைக்கு பிறகும் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது நல்லது. இல்லனா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை? ஆமா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 15 நிமிஷம் பிரேக் எடுக்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கலாம். இது ஆரம்பத்துல அதிகமா தெரியலாம், ஆனா நாள் முழுக்க உங்க ஆற்றலை சீரா வச்சுக்க இது ரொம்ப உதவும். ரொம்ப அருமை. அப்போ இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்கள ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். சரி. முதல்ல நம்மள ஆறியாம இயக்குற ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து வெளியே வந்து நம்ம வேலைகளை 4 வகையா பிரிச்சு நோக்கமுள்ள பணிகள்ல கவனம் செலுத்தணும். ரெண்டாவதா, கவனத்தோட உச்சநிலையான ஹைப்பர் ஃபோக்கஸ் நிலையை அடைய 4 படிகளை பயன்படுத்தணும். அர்த்தமுள்ள வேலையை தேர்ந்தெடுக்கிறது, கவனச்சிதறல்களை நீக்கிறது, குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் கவனம் செலுத்துறது, அப்புறம் கவனம் சிதறும்போது அது திரும்ப கொண்டு வர பழகிறது. மூணாவதா, தியானம் பண்றது மூலமாகவும் தெளிவான வலுவான நோக்கங்களை உருவாக்குறது மூலமாகவும் ஹைப்பர் ஃபோக்கஸ ஒரு பழக்கமா மாத்தணும். கடைசியா, நம்ம மன பேட்டரியை ரீசார்ஜ் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு போதுமான தூக்கம், அப்புறம் போனை நோண்டாம உண்மையிலேயே பயனுள்ள இடைவேளைகள் எடுக்கணும். ஆமா, இதுதான் நீண்ட காலத்துக்கு நம்ம கவனத்தை தக்க வைக்க உதவும். நிச்சயமா இந்த உரையாடல் உங்க கவனத்தை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறத பத்தி ஒரு தெளிவான பார்வைய உங்களுக்கு கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். இந்த உரையாடலோட இறுதியில உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறோம். நாம இதுவரைக்கும் வேலைகள்ல, பணிகள்ல கவனம் செலுத்துறத பத்தி பேசணும். ஆனா ஒருவேளை நம்ம கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒரு பணியா இல்லாம இருந்தா என்ன பண்றது? ஓ. இந்த வாரம் உங்க வாழ்க்கையோட எந்த நோக்கமுள்ள பகுதிக்கு, அது உங்க துணையுடனான உறவா இருக்கலாம், உங்க குழந்தைங்களோட நேரமா இருக்கலாம், இல்ல உங்க சொந்த ஆரோக்கியமா இருக்கலாம், கொஞ்ச நேரம் ஹைப்பர் ஃபோக்கஸ் கொடுக்கலான்னு யோசிச்சு பாருங்களேன்.